அன்பர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை நிலக்கோட்டை ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. முன்பு தென் மாவட்டங்களில் கடுமையாக பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது இந்த பகுதிகளை சேர்ந்த மக்கள் வேலை தேடி நிலக்கோட்டைக்கு வந்தனர். அந்த காலகட்டத்தில் நிலக்கோட்டை பகுதியில் அம்மை, காலரா உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் மக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இதை அறிந்த பெரியோர்கள் இந்நோய் தாக்குதலுக்கு மாரியம்மனின் கோபம்தான் காரணம் என்று கருதினார்கள். எனவே அம்மனின் கோபத்தை குறைக்க அந்த பகுதியில் அம்மனுக்கு கோவில் கட்ட முடிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து மிக சிறிய அளவிலான கோவிலை அமைத்தனர். கோவில் அருகில் ஒரு தெப்பக்குளம் அமைக்கப்பட்டது. அதன் பின் கோவிலின் ஒரு பகுதியில் பீடம் அமைத்து பக்தர்கள் அம்மனை வேண்டி வழிபட்டு வந்தனர். அதைத் தொடர்ந்து நிலக்கோட்டை மக்களுக்கு ஏற்பட்ட நோய் பாதிப்புகள் நீங்கின. இது அம்மனின் அருளால் என நம்பிய மக்கள் அடுத்து வந்த காலகட்டத்திலே அம்மனுக்கு சிலை வைத்து கும்பாபிஷேகம் நடத்தி வழிபட்டு வருகின்றனர். நிலக்கோட்டை இந்து நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட கோவில் இது. 1912ஆம் ஆண்டு அம்பாள் விக்கிரகம் வைத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 2009ஆம் ஆண்டு கோவிலின் முன்பு 50 அடி உயரமுடைய 5 நிலை ராஜகோபுரம் அமைக்கப்பெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கோவில் வளாகத்தில் விநாயகர், துர்க்கையம்மன், சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, அருணாச்சலேஸ்வரர், ஆஞ்சநேயர், பைரவர், ரெங்கநாதர், மகாலட்சுமி, கருடாழ்வார் உள்ளிட்ட சுவாமி சன்னதிகள் உள்ளன. இந்த கோவிலில் உள்ள நந்தியம் பெருமான் காதில் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை சொல்லி வழிபட்டு வருவது இங்கே சிறப்பு அம்சமாகும். தேய்பிறை அஷ்டமி நாளில் இங்குள்ள பைரவருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. இவரை அன்று வழிபட்டால் அனைத்து தொல்லைகளும் பீடைகளும் நீங்கிடும். மகப்பேறு வேண்டுவோர் இந்த மாரியம்மனை வேண்டி தீபமேற்றி வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடும். மகப்பேறு கிட்டியதும் கரும்பு தொட்டில் எடுத்து வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். இது தவிர அக்னி சட்டி, தீர்த்த காவடி, பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். பங்குனி திருவிழாவில் மக்கள் ஜாதி மத வேறுபாடின்றி கலந்து கொண்டு அம்மனை வழிபடுகிறார்கள். விழாவில் வாழைப்பழம் சூறையிடுதல் நேர்த்திக்கடனாக செய்கின்றார்கள். இதன் மூலம் நோய்கள் நீங்கிடும் என்பது நம்பிக்கை. மேலும் மிளகு, உப்பு காணிக்கையாக கொடிமரத்திலே சேர்க்கிறார்கள். இங்கு பங்குனி திருவிழா நடைபெறும் பூப்பல்லக்கு பவனி காண வேண்டிய ஒன்றாகும். தமிழ் புத்தாண்டு, ஆடி, தை, வெள்ளிக்கிழமைகள், நவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். நோய்களை குணமாக்கி ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அருளும் நிலக்கோட்டை ஸ்ரீ மாரியம்மனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. சீதளத்வே ஜெகன்மாதா, சீதளத்வே ஜெகத்பிதா, சீதளத்வே ஜெகத்தாத்ரி, சீதளாயை நமோ நமஹ. ஓம் சக்தி பராசக்தி.